மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சிம்பிளான அழகான டோர்மேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த டோர்மேட் உங்களுடைய ஓல்டு துப்பட்டாஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த மெட்டீரியல் கிளாத்தாக இருந்தாலும் செஞ்சிடலாம். காட்டன் கிளாத் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இது வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி. வாஷிங் மிஷினில் போட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இது போடுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரேம் தேவையில்லை. குறைசா ஸ்டிச் எந்த ஸ்டிச்சும் போட தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு சேஃப்டி பின் வச்சுருந்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர்மேட்டை ½ அன் ஹவரில் ஈஸியாக போட்டுடலாம். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த யூஸ்ஃபுல்லான டோர்மேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டோர்மேட் செய்யணும் அப்படின்னா ஒரு 4-5 சால் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஓல்டு துப்பட்டாஸ் இல்லை அப்படின்னா saree எடுத்துக்கலாம். ஒரு saree எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய டோர்மேட் போட முடியும். இப்போ அந்த துப்பட்டாக்களை நான் 4 இன்ச்சஸ் அகலத்தில் நீளவாக்கில் நான் கிழிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை 4 இன்ச்சஸ் அகலம் எடுத்துக்கோங்க. அதுக்கும் குறைவாக எடுக்க வேணாம். 4 இன்ச்சஸ்க்கு குறைவாக எடுத்திங்கன்னா மேட் ரொம்ப லேஸாக இருக்கும், கிரிப் இல்லாமல் இருக்கும். அதனால் 4 இன்ச்சஸ் அகலமே எடுத்துக்கோங்க. இப்போ கிழிச்சு வச்ச பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து நம்ம ஈக்குவலாக மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அதை சென்டரில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதோட ஒரு பக்கம் எட்ஜில் நம்ம ஒரு சேஃப்டி பின்னை குத்திடலாம். சேஃப்டி பின் குத்தும்போது இதை நல்லா மடக்கி வச்சு குத்துங்க. சேஃப்டி பின்னாவே எடுத்துக்கோங்க. இனி இந்த சேஃப்டி பின்னை இந்த வளையத்துக்குள்ளே விட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இதுதான் நாட்டு. இதே தான் நம்ம தொடர்ச்சியாக போட்டு வர போகிறோம். இந்த வளையத்துக்குள்ளே எத்தனை நாட்ஸ் நம்ம போட முடியுமோ அத்தனை நாட்ஸ் நம்ம போட்டு வரணும். நெருக்கமாக போட்டு வரணும். முடிச்சுக்களை ரொம்ப இறுக்கி போட வேணாம். இறுக்கி போட்டோம் அப்படின்னா அடுத்த லைனில் நம்ம போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால கொஞ்சம் லூஸாகவே இருக்கட்டும். ஆனால் நெருக்கமாக போடுங்க. உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ஸ்லோவாக காட்டுறேன். நம்ம குத்தி வச்சிருக்க இந்த சேஃப்டி பின்னை இந்த வளையத்துக்குள்ளே விட்டு இந்த லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். லூப் வழியாக எடுத்துட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸி. இதவே தான் தொடர்ச்சியாக இந்த ரிங் ஃபுல்லாக போட்டு வரணும். இந்த ரிங்கில் எத்தனை போடுறதுன்னு நான் போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பீஸில் இருக்க இந்த கிளாத் முடிஞ்சிருச்சு. இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு கிளாத் எடுத்துட்டு இந்த பின்னூசியை எடுத்துட்டு நம்ம அதில் உள்ளே சுற்றி வச்சுட்டு ஊசி நூலால் நம்ம தைச்சிடலாம். ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் போட்டால் போதும். அந்த ஸ்டிச் வெளியே தெரியாது, உள்ளே போயிடும். இனி மறுபடியும் சேஃப்டி பின்னை கிளாத்தில் கோர்த்துட்டு நம்ம மறுபடியும் அதே மாதிரி போட ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி தான் கிளாத் தீர நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும். இப்போ இந்த கிளாத்தை இழுத்து நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ டைட் பண்ணிட்டு அந்த கேப்ல எத்தனை நாட்ஸ் போட முடியுமோ அத்தனை நாட்ஸ் போட்டு ஃபில் பண்ணுங்க. எனக்கு இந்த சுற்றுல 12 நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சுற்று ஃபினிஷ் ஆயிடுச்சு. இனி அடுத்த சுற்று எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது சுற்றுல இந்த கிளாத் உள்ளே வந்துட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி தான் நாட் போடணும். ஆனால் உள்ளே இந்த கிளாத் வந்துட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி வச்சு போடணும். இது 2 நாட்ஸுக்கு இடையில இருக்க கேப்ல நீங்கள் ஹூக்கை உள்ளே விட்டு லூப் வழியாக வெளியே எடுத்துடணும். இந்த சுற்றுல ஒரு ஹோல்குள்ள ஒரு நாட் தான் போடணும். அதே மாதிரி தான் இந்த ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டு வரணும். இதே மாதிரியே இந்த சுற்று ஃபுல்லாக போட்டுவாங்க. ஒரு ஹோல்குள்ள ஒரு நாட் போட்டுவாங்க. உங்களுக்கு ஆரம்பிச்ச இடம் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி ஆரம்பிச்ச நாட்டில் வந்து நீங்கள் பின் குத்தி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து முடியும் போது கரெக்டாக தெரியும் நமக்கு. அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம நாட்ஸோட கவுண்டிங்கை அதிகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ஆரம்பித்த இடம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா செகண்ட் ரவுண்டு முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வரும். அப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த செகண்ட் ரோ வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த செகண்ட் ரோவில் வந்து ஒரு ஹோலில் நான் ஒரு நாட் தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து இப்படி போட்டு வந்தால் நம்ம வந்து மேட் மாதிரி வராது, பொலிவாக வந்துடும். அதனால வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி போட்டால் தான் வந்து நமக்கு வந்து மேட் மாதிரி ஃப்ளாட்டாக வரும். அதுக்காக அடுத்த ரவுண்டில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி போட போகிறேன். இந்த தேர்ட் ரவுண்டில் வந்து ஒரு ஹோலில் 2 நாட்ஸ் போடணும். அந்த மாதிரி போட்டு வந்தால் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு லைனில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஹோலில் 2 நாட்ஸ் போட்டுவாங்க. இந்த 3வது சுற்றுல மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஹோலில் வந்து 2 நாட்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம்லாம் எப்படி போடுறதுன்னு நான் வந்து போட்ட பின்னாடி சொல்கிறேன். உள்ளே இருக்க கிளாத்தை வந்து இப்படி சேர்த்து வச்சு தான் போட்டு வரணும். அது ஒரு வேளை தீர்ந்துச்சு அப்படின்னா அதையும் ஜாயின் பண்ணி போட்டுவாங்க. எந்த கேப்பையும் மிஸ் பண்ணாமல் டபுளாக போட்டுவாங்க. இந்த 3வது சுற்றுல மட்டும்தான் ஒரு ஹோலில் வந்து 2 நாட்ஸ் போடணும். இப்போ வந்து 3வது சுற்று போட்டு முடிச்சிட்டேன். அடுத்த 4வது சுற்றுல வந்து ஒரு ஹோலில் வந்து 2 நாட் போடணும். அப்புறம் ஒரு ஹோலில் 1 நாட் போடணும். இதே மாதிரி தொடர்ச்சியாக போட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு ஹோலில் வந்து 2 நாட்டு, ஒரு ஹோலில் 1 நாட் அப்படிங்கிற மாதிரி 2 சுற்றுக்கள் அதே மாதிரி போடணும். அப்போ தான் வந்து இந்த மேட் வந்து ஃப்ளாட்டாக வரும். அதுக்கப்புறம் எத்தனை சுற்றுக்கள் வேணாலும் சிங்கிளாக போட்டு வரலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய மேட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சுற்றுலையும் சிங்கிளாக போட்டு வரணும். எத்தனை சுற்றுக்கள் வேணாலும் போடலாம். இப்போ நான் வந்து 3 சுடிதார் சால் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு நான் மேட் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் மேட் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 சால் கூட அதிகமாக சேர்த்து போட்டுக்கலாம். ஆனால் வந்து லாஸ்ட் சுற்றுல வந்து சிங்கிள் நாட் தான் போடணும். 3 சுற்றுக்கள் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த லாஸ்ட் சுற்று நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த மேட்ல வந்து நான் வந்து 9 சுற்றுக்கள் நான் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த லாஸ்ட் எண்டிங்கை எப்படி ஃபினிஷ் பண்றதுன்னு பார்க்கலாம். உள்ள வர கிளாத்தையும் நம்ம மேலே வந்து நாட் போட்டு வந்த கிளாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுடணும். இந்த மாதிரி நாட் போட்டு ஊசி நூல்ல நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி உள் பக்கமா வச்சு தைச்சிடலாம். இந்த மேட்டை வந்து நம்ம 2 பக்கமும் யூஸ் பண்ணலாம். 2 பக்கமுமே சேமா தான் வரும். இந்த டோர் மேட் ஃபினிஷ் ஆயிருச்சு. இதுல வந்து சென்டர்ல கிரீம் கலர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிங்க் கலர்ல 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு லைன் வந்து கிரீம் கலர்ல போட்டிருக்கேன். லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து ரெட் கலர்ல போட்டிருக்கேன்.
உபயோகம் இல்லாமல் கடந்த துப்பட்டாக்களை வச்சு இந்த அழகான டோர்மேட் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த டோர்மேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டோர்மேட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உபயோகம் இல்லாத துணிகளை தூக்கி போடுறதுக்கு பதிலாக நம்மளே வந்து உபயோகமான வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை நம்மளே செய்யறது வந்து ரொம்ப ஒரு மன நிம்மதியை தரும். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அனுப்புங்க. இதில் வந்து எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படிங்கிற வரிசையில் நான் வந்து வீடியோக்கள் போடணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.